சேலம் கம்பன் கழகத்தின் தலைவர் அவர்களே, செயலாளர் ராமன் அவர்களே, பொருளாளர்களே, உறுப்பினர்களே, மிக திரளாக கூடி நின்று இந்த நிகழ்ச்சிக்காக காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களே, இந்த மகளிர் அரங்கத்திற்கு முன்னால் 10க்கும் மேற்பட்ட மாணவர்களை நல்ல தமிழ் பேசுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி அதற்கு என்று மேடையையும் கொடுத்து தகுதிசால் பெருந்தகை முனைவர் இரா அன்பழகன் அவர்கள் தலைமை ஏற்க மிக சிறப்பாக மாணவர் அரங்கம் நடந்தேறியிருக்கிறது. நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது என்று என்னிடத்தில் வந்து அண்ணன் ராமன் அவர்கள் கேட்டார்கள். பொறுத்தருள்க, கொஞ்சம் நேரம் போய்கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன், நான் பேசுவதை விட மிக முக்கியமானது இளைய தலைமுறை இந்த தலைப்பில் பேசுவது. அவர்களை பேச வைக்கக்கூடிய இந்த அரங்கம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சி, எந்த நோக்கத்தோடு இத்தகைய இலக்கிய கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்டனவோ அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் வடிவமைத்து தரக்கூடிய நல்ல கடமையை செய்கிறோம். அதனால் சேலம் கம்பன் கழகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்கள் நிறைவாக பேசட்டும் என்று நான் சொன்னேன். சேலம் கம்பன் கழகத்தில் நான் மாணவ பருவத்தில் இருக்கின்ற காலம் தொட்டு வந்து பேசிக்கொண்டு இருப்பவள். பாவடை தாவணி அணிந்து என்னுடைய தந்தையோடு நான் இரவிலே பேருந்து ஏறி எங்கே இறங்குவது என்று கேட்டவுடன் தொலைபேசியில் சேலம் ராமன் அவர்கள் சொல்வார்கள், இந்த கூட்ரோட்ல இறங்கி அங்கிருந்து ஒரு டவுன் பஸ் பிடிச்சன்னா நேராக வந்து இறங்கிடலாம், நீ வந்துடு, அங்கே வந்து உனக்கு தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, ஒருவேளை இல்லை என்றாலும் பரவாயில்லை, மண்டபத்தில் உனக்கான நீ சிரமபரிகாரம் செய்து கொள்வதற்கான சூழலை நான் ஏற்படுத்தி தருகிறேன் என்று சொல்லுவார். சரி, சின்ன பிள்ளையா நான் இருக்கும்போது தான் அப்படி சொல்றாருன்னு நினைச்சேன். நேற்று வரைக்கும் அவர் அப்படித்தான் சொன்னார். எங்களை எல்லோரையும் குழந்தையை போல் நான் யோசிச்சு பார்க்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் தன்னை முழுமையாக கம்பன் கழகத்திற்கு கொடுத்து இத்தகைய இலக்கிய மேடைகளை நிர்வகிப்பதற்காக தன் வாழ்நாட்களை செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ராமன் போன்றவர்கள் மிக குறுகிய அளவில் தான் இருக்கிறார்கள். எனக்கு கம்பனை பேசுவது எவ்வளவு முக்கியமோ, கம்பனுக்கு விழா எடுக்கின்றவர்களை பாதுகாத்துக் கொள்வதும் அவ்வளவு முக்கியம் என்று எனக்கு தோன்றுகிறது. அவருக்கும் என்னுடைய பணிவன்பான சிரம் தாழ்ந்த வணக்கமும் அன்பும். அவருக்கு வல்ல இறைவன் நீண்ட ஆயுளையும் தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த 10 குழந்தைகள் இங்கே பேசினார்கள். அவர்கள் பேச பேச அவர்களை தயார் செய்த ஆசிரியர்களும் பெற்றோர்களும் புலகாங்கிதம் அடைந்து அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நானும் அப்படித்தான். சில குழந்தைகளிடத்தில் அழைத்து சில பயிற்சிகளை நடத்தலாமா என்று கூட நான் யோசித்து பார்த்தேன். நான் எல்லாம் மேடையில் பேசுகிறேன் என்றால், கம்பன் பாடல்களை பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் என்னை வழி நடத்திய இலக்கிய குருமார்கள். நான் இன்றைக்கும் யோசிக்கிறேன், சென்னை கம்பன் கழகத்தில் பழனியப்பன் என்கின்ற அந்த பெருந்தகை இன்றைக்கு காரைக்குடியில் வதிகிறார், கம்பன் கழகத்தை நடத்துகிறார். அவர்தான் உட்கார்ந்து எங்களுக்கு பாடல்களை எப்படி சொல்ல வேண்டும் என்று பயிற்சி தருவார். தமிழ் பிழையாக சொன்னாலும் சமஸ்கிருதம் பிழையாக சொல்வது போல் நம்மை பாவம் வந்து சேராது. ஆனால் அதை அழகாக உச்சரித்தல் என்பது ஒரு பயிற்சி. ஒரு பாடலை நாம் எப்படி உள்வாங்கிக் கொண்டு அதற்கான விளக்கங்களை அளிக்கிறோம் என்பதில்தான் ஒரு பேச்சாளருடைய எதிர்காலம் அடங்கி இருக்கிறது. நமக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் முனைவர் அன்பழகன் அவர்கள் அளத்தல் என்பதற்கு கொடுத்த விளக்கம் இருக்கிறது இல்லையா? தமிழ் எவ்வளவு ஆழமானது என்பதனை நாம் புரிந்து கொள்வதற்காக நம் மனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறு பயிற்சி.
ஆழமான வார்த்தைகளுக்கு பொருள் தருகின்ற, தேடி தேடி பொருள் தருகின்ற அந்த பயிற்சியை வரும் தலைமுறை எடுத்துக்கொண்டால் நாம் எதற்காக அந்த தலைமுறை குறித்து அச்சப்படுகிறோமோ அந்த அச்சப்பட தேவையில்லை என்கின்ற அளவிற்கு அந்த குழந்தைகள் வடிவமைக்கப்படுவார்கள். அதனால் இன்னும் பயிற்சி அளித்து குழந்தைகளுக்கான இந்த வாய்ப்பிற்கான மிக முக்கியத்துவத்தை அவர்களுக்கு இன்னும் சொல்லித்தர வேண்டும். என்னை கேட்டால் ஒரு அரை நாள், காலை முதல் மதியம் வரைக்கும் ஒரு அரை நாள் முழுக்க 20-25 குழந்தைகளை கூட நீங்கள் பேச வைக்கலாம். ஏனென்றால் ஒரு காலத்தில் 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் கம்பன் கழகங்களில் பேசிக் கொண்டிருந்தவர்கள் தான் இன்றைக்கு இலக்கிய உலகை ஆண்டு கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற வரலாற்று தகவலை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மிக அற்புதமான ஒரு முயற்சி. மகளிருக்கு என்று ஒரு அரங்கம், மாணவர் அரங்கத்தை 10 பேருக்கு அள்ளித்தந்த இதயம் ஏனோ 3 பேரோடு அதை சுருக்கி இருக்கிறது. 3 பேர் பேசினால் போதும், கூட நீயும் பேசத்தானே போகிறாய் என்று ராமன் நினைத்து விட்டார் போலும். ஆனால் அவர் சொல்றார், நீ ஒருத்தரே போதும். நான் யோசித்து பார்க்கிறேன், அற்புதமான தலைப்பை தந்து சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். காலையில் கூட நம்முடைய தலைவர் அம்மா அவர்கள் என்னிடத்தில் உள்ள போய் நாங்கள் தேநீர் அருந்துகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார். இந்தியாவில் தங்க சுரங்கம் கிடைத்திருக்கிறதாமே, உண்மையா என்று கேட்டார். அம்மா, நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்ப பின்னணி பற்றி சொல்லுங்கள் என்றேன். நான் ஸ்வர்ண மாளிகையை வைத்து பல கடைகளை நடத்துகின்றவர்கள் நாங்கள். 15 கடைகளை திறந்திருக்கிறோம். சென்னையில் இப்பொழுது திறக்க இருக்கிறோம். தங்க விலையும் குறையோன்னு நினைச்சேன். அது உண்மைதானாம்மான்னு கேட்டாங்க. இல்லம்மா, பொய்யான்னு சொன்னேன். புதையல் கிடைப்பது என்பது நம் அனைவருக்குமே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். புதையல் அப்படின்னாலே சின்னதா யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. புதையல் கிடைச்சதாமேன்னு சொல்ல மாட்டோம். புதையல் கிடைச்சதாமேன்னு சொல்ல மாட்டோம். புதையல்னாலே பெருசு, பெரிய விஷயம். புதையல் அப்படிங்கிறது அது அளவில் இல்லை என்றாலும் நம்முடைய பாரம்பரியத்தினுடைய மிக முக்கியமான நமக்கான சொத்து தான் நம் மண்ணிற்குள் கிடைக்கக்கூடிய நம் புதையல். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், அமெரிக்காவை தோண்டினால் என்ன கிடைக்கும் என்று தெரியாது. கிழக்கைய நாடுகளை தோண்டினால் எண்ணெய் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இலங்கையை தோண்டினால் என்ன கிடைக்கும் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பாரத தேசத்தை, தமிழகத்தை தோண்டினால் கதைகள் கிடைக்கும். கதைகள் நிறைந்த பூமி இந்த பூமி. கதைகள் தான் நம்முடைய புதையல். அந்த புதையலை எடுத்து எடுத்து தரக்கூடிய பெரியவர்கள் இருக்கின்ற வரைக்கும் நம்முடைய மானுடத்திற்கும் நம்முடைய வாழ்வியலுக்கும் எந்த வறுமையும் வந்துவிடாது என்பது போல் கதைகளால் நிரம்பிய தேசம் நம் தேசம். நான் கூட சொன்னேன், என் பாட்டி, என் அம்மா எனக்கு கதை சொல்லுவாள். இரவு நேரத்தில் நிலாவை பார்த்து கதை சொல்லுவாள் என் பாட்டி. அப்பொழுதெல்லாம் அவள் நட்சத்திரத்தை பறித்து என் சட்டை பையில் போடுவாள். நான் அந்த நட்சத்திரங்களை எண்ணியபடி உறங்கி போவேன். காலையில் எழுந்து பார்க்கின்ற பொழுது நட்சத்திரங்கள் இருக்காது. பாட்டியிடம் சொல்லுவேன், பாட்டி, நீ தந்த நட்சத்திரங்களை காணோம். பாட்டி சொல்லுவாள், அந்த நிலாதான் எடுத்துக்கொண்டு போயிருக்கும், கொஞ்சம் காத்திரு, நிலா வரட்டும், மறுபடியும் அதனிடம் இருந்து பறித்து தருகிறேன் என்பாள். மறுபடியும் மறுபடியும் இரவுகளில் என் சட்டை பைகளில் நிலாவிலிருந்து பறிக்கப்பட்ட நட்சத்திரங்களை என் பாட்டி எனக்கு தந்து கொண்டே இருந்தாள். அப்படிப்பட்ட புதையல், வானத்திலும் பூமியிலுமான புதையல்கள் அடங்கி இருக்கக்கூடிய கதை களத்திலிருந்து தொடங்குகிறது கம்பராமாயணம். மிக ஆழமான ஒரு கதையை, நம்முடைய வாழ்வியலுக்கான ஒன்றை நமக்கு எடுத்து தருவதற்கான துணிச்சல் கம்பனுக்கு வந்திருக்கிறது. இந்த கம்பனுடைய பாடல்களை படித்துவிட்டு பாரதி சொன்னான், பாரதிக்கு எப்பொழுதும் பிரம்மாண்டம் பிடிக்கும். பிரம்மாண்டத்தை சொல்ல வந்த பாரதி சொன்னான், கம்பன் பாடும் கவியெல்லாம் நான் என்று சொன்னான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புல் நான், பறவை நான், மழை நான், வானம் நான் என்று சொல்லிக் கொண்ட போன பாரதி
கம்பன் பாடும் கவியெல்லாம் நான் என்று சொன்னான். அந்த பிரம்மாண்டத்தை நான் வியக்கிறேன். யோசித்து பார்த்தால் அவனை படித்தவர்கள் யாரும் அந்த சிறையில் இருந்து விடுபட்டதே இல்லை. டிகேசி அவர்கள் தான் சொல்லுவார்கள், கம்பன் பொல்லாதவன், அவனை ரயில் பயணங்களில் மட்டும் கையில் எடுத்து விடக்கூடாது. திண்டிவனத்தில் இறங்க வேண்டிய நான் விழுப்புரத்தில் இறங்கினேன் என்று சொல்லுவார். கம்பன் என்பது போதை, கம்பன் என்பது மாட்சிமை, கம்பன் என்பது தமிழின் செழுமை, கம்பன் என்பது சொல்லின் வளமை. எத்தனை சொற்கள்! இழந்து போன சொற்களை எல்லாம் நாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் வேறு எந்த இலக்கியத்தையும் நாட வேண்டியதில்லை. கம்ப ராமாயணம் என்கின்ற ஒரு இலக்கியத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டால் போதும், தமிழர்களுக்கான சொற்கள் நம்மை மறுபடியும் வந்து சேரும். ராமனை எதிர்க்கக்கூடியவர்கள் கூட கம்பனை எதிர்ப்பதில்லை, தெரியுமா உங்களுக்கு? நான் அரசியல் பேசவில்லை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. ராமன் கழகம் என்று வைக்காமல் கம்பனுக்கு கழகம் அமைத்தவர்கள் தமிழர்கள். இத்தனை பேர் கூடியிருக்கிறோம், பர்வீன் சுல்தானாவாகட்டும் சாலமன் பாப்பையாவாகட்டும் வந்து நின்று பேசுகிறோம் என்றால் தமிழுக்கு எங்களை கம்பன் அடிமைப்படுத்தி கொண்டதற்கான வெளிப்பாடுதான். அந்த புத்தகத்தை எரிக்க வந்த பொழுது கூட தடுத்து ஆட்கொண்ட தமிழ் இயக்கத்தினுடைய பெரும் கவிஞன் பாவேந்தர் பாரதிதாசனார் சொன்னார், நீங்கள் ராமனை எதிர்த்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஒரு பாடலாசிரியனாக சொல்லவில்லை, ஒரு கவிஞனாக நான் சொல்லுகிறேன். கம்ப ராமாயணத்தை நீங்கள் ராமாயணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், கம்பனை நீங்கள் கை வைக்கலாகாது என்று அந்த போர்க்களத்தில் நின்றவர் பாவேந்தர் பாரதிதாசனார். டிகேசி அவர்களை எதிர்த்து பாவேந்தர் எழுதுகிறார். அவர் வந்து தட்டி தட்டி பார்த்துட்டு நிறைய கவிதைகளை கவிதை இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. இது கம்பன் பாட்டு இல்லைன்ட்டார். கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டு இது உள்ளதான் கம்பன்னார். கோவம் வந்துருச்சு பாருங்க பாவேந்தருக்கு. கம்ப ராமாயணத்தில் பெரும் பகுதியை விலக்கிவிட்டு இதுதான் கம்ப ராமாயணம், நம் ராமாயணம் படித்தால் படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கு இந்த கொம்பன் யார்? டிகேசியர். இதை கேட்க ஆள் இல்லையோ, தமிழ் புலவர் கூட்டம் தன்னில் என்று எழுதுகிறார். கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக மதங்களை எதிர்த்தவர்களால் கூட கம்பனை எதிர்க்க முடியவில்லை, அவன் பாடல்களை எதிர்க்க முடியவில்லை, அவன் கவிதைகளை எதிர்க்க முடியவில்லை என்பதுதான் கம்ப ராமாயணம் தமிழகத்தின் சொத்து, தமிழர்களின் புதையல் என்பதற்கான ஒற்றை சாட்சி. நான் எப்பொழுதும் வியந்து வியந்து பார்க்கின்ற கவியரசு கண்ணதாசன் ராமாயணத்தை படித்துவிட்டு சொன்னார், நம்ம எல்லாருக்குமே போதை அப்படிங்கிறது தமிழர்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் போல இருக்கு. கூடுதலா எந்த ஊர்லயும் விற்பனையாகாத அளவுக்கு நம்ம ஊர்ல தான் விற்பனை ஆகுது. ஏன் தெரியுமா? நம்ம இளைஞர்கள் அந்த போதை பக்கம் போகிறார்கள். அவர்களுக்கான சரியான போதை அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. சரியான போதை வழங்கப்பட்டிருக்கின்ற பொழுது தவறான போதையின் பழக்கம் அவர்களுக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. கம்பனை வாசித்த கண்ணதாசன் சொன்னார், சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் கூந்தலினாள் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் நம்பு, அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு. இப்படி சொன்னான் கண்ணதாசன். நான் வியந்து வியந்து பார்க்கிறேன். 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வந்த இந்த ராமாயண பனுவல் தொடர்ந்து 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 100 ஆண்டுகள் கழித்தும் இதோ இன்றைக்கு ஒரு 15-16 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த குழந்தைகள் வாயிலே விளையாடுகிறது என்று சொன்னால் அதுதானே கம்பனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய, தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றி. ஒன்றில் மகிழ்ந்து கொள்ளுங்கள், சுரங்கம் கிடைத்திருக்கிறதோ இல்லையோ, நம் புதையல் நம்மிடத்திலே பத்திரமாக இருக்கிறது.
இதை யாரும் களவாடிவிட முடியாது என்பதாக அது பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நான் முறைப்படியாக இந்த புதையல் என்கின்ற சொல்லில் வைத்துக்கொண்டு நான் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். 3 பேர் நமக்கு சொல்லெடுத்து வந்திருக்கிறார்கள். ரொம்ப அழகா அதாவது எப்படிதான் யோசிப்பீங்களோ, கண்ட புதையல் அப்படின்ட்டு ஒரு சொல்ல எடுத்தாங்க. கண்டெடுத்தவர் யார் என்ற பெயரை போட்டார்கள். கம்பனிலிருந்து வந்த வரிகள் புதையலாகவும் அதை கண்டெடுத்து பேசுகின்றவர்கள் பேராசிரியர்களாகவும் இந்த மன்றத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். இதுதான் கம்பன் கண்ட புதையலுக்கான விளக்கம், இந்த நிகழ்ச்சிக்கான விளக்கம். ஒன்றும் இல்லைங்க, சொத்து புதையல்னாலே அது பெண்களிடம் இருந்தால் பத்திரமாக இருக்கும் என்பதற்காகவே கழகம் எங்களிடத்தில் அந்த புதையலை ஒப்படைத்திருக்கிறது. 3 புதையல் வரிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், நான் இந்த வயதில் 16, 17 வயதில் இருந்த பொழுது எனக்கு எப்படியெல்லாம் தலைப்பு தருவார்கள் தெரியுமா? சொக்க வைக்கும் ஒரு சொல், அந்த சொல்லுல நின்னுதான் பேசணும். ரூல் என்ன தெரியுமா? கம்பராமாயணம் பேசும்போது குழந்தைகள் தான் பேசுவதை மட்டும் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த அரங்கை விட்டு நீங்கி இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த அரங்கத்தில் இருந்திருக்க வேண்டும். 3 நாள் 4 நாள் உட்கார்ந்து மற்றவர்கள் பேச கேட்டால்தான் மற்றவர்கள் கேட்கக்கூடிய பேச்சிற்கான பேச்சாளராக வருவதற்கான தகுதி வரும். சொக்க வைக்கும் ஒரே ஒரு சொல் தான். அந்த சொல்ல வச்சுட்டு பேசணும். எங்க ஐயா சொல்லுவார், எங்களுக்கு ஐயா மூமு இஸ்மாயில் சொல்லுவார், உன் கையில் கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு பண் சொல்லி பழக்கப்பட்டவர்கள் நாங்கள், அப்படி பயிற்சி பெற்றவர்கள் நாங்கள். புதையலை கண்டெடுத்து சொக்க வைக்கும் ஒரு சொல், நெஞ்சை அள்ளும் ஒரு பாடல், புத்தியை தீட்டும் ஒற்றை வரி, இப்படிதான் கொடுப்பாங்க. தலைப்பே பயமா இருக்கும். +2 முடிச்சிட்டு வீட்டுல உருது பேசிட்டு வந்து செல் உயிர் நிமிர்த்திய செங்கோல்னு கொடுப்பாங்க. செல்லுயிர் நிமிர்த்திய செங்கோல்னா என்னன்னே தெரியாது. செல்லுனா என்னன்னு தெரியாது. நான் இந்த செல்ல சொல்லல, அந்த டைம்ல இருக்கிற செல் உயிர் நிமிர்த்திய செங்கோல், சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, இப்படிலாம் தலைப்பு கொடுப்பாங்க. அப்படி பயிற்சி பெற்றவர்கள் தான் புதையலை இது புதையல் என்று கண்டெடுக்க முடியும். இங்கே தோண்டினால் புதையல் கிடைக்கும் என்று தெரியும், இவ்வளவு அடி தோண்ட வேண்டும் என்று தெரியும். தோண்டி தோண்டி கிடைத்தவற்றை வெளியில் பத்திரமாக எடுத்து அடுத்தவர்களுக்கும் வழங்க தெரியும். அவர்கள் அப்படிப்பட்ட முத்தை எடுத்து வந்திருக்கிறார்கள். நான் எல்லாம் சொல்லிலே சொக்கி போபவள். ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில், ராமனுடையது. அவனுக்கு ஒரே சொல் தான். ஏன் தெரியுமா? அந்த மரபை கம்பன், வால்மீகி வைக்காத மரபை ராமன் மீது கம்பன் வைத்தம். ஒழுக்கம்னு அர்த்தம். ஒழுக்கம் அப்படின்னு சொன்னா பெண்ணுக்கு ஆணுக்கு அப்படிங்கிற தனித்தனி ஒழுக்கம் இல்லை, 2 பேருக்கும் ஒரே ஒழுக்கம் தான். மிக உன்னதமான ஒழுக்கம் கற்பு என்கின்ற ஒழுக்கம். கற்பு என்பதுதான் நடையில் நின்று உயர் நாயகன் தோற்றத்து இடை நிகழ்ந்த தோமரு மாக்கதை என்று தன்னுடைய பாயிரப்பாட்டில் தொடங்குகிறார். இந்த கற்பு என்பது என்ன தெரியுமா? ஒண்ணும் கிடையாது. தமிழ் முறைப்படி, தமிழ் மரபுப்படி உடல் சார்ந்ததல்ல கற்பு, சொல் சார்ந்தது கற்பு. மாதிரி ஒரு இல், அதுவும் ஒழுக்கம். பிறன்மனை நோக்கா பேராண்மை, அந்த ஒழுக்கம். பொறியில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார், அந்த ஒழுக்கம். ஒரு இல், ஒரு வில். எனக்கு ராம நம்புன்னு பேரு எங்க வீட்டுல. அது என்ன பண்ணுமா, போய் கரெக்டா அடிச்சுட்டு திரும்பியும் வந்து அம்பரா துணியில உட்காந்துரும். இவ்வளவு பேசுறல்ல, எப்ப போலான்னு சொல்லிட்டு முடிஞ்ச உடனே என் அம்பரா துணியில போய் நான் உட்காந்துறேன். சுத்திக்கிட்டே இருக்கிறது இல்ல. ராமநம்புக்கு என்ற ஒரு ஒழுக்கம் இருந்தது. அது கண்டவர்களையும் போய் தைத்து கொண்டே இருக்காது. யாரை தைக்க வேண்டுமோ அங்கே அவர்களை தைத்து முக்தியோ வதையோ கொலையோ நிகழ்த்தி விட்டு நேரடியாக தன் அம்பரா துணியில் வந்து உட்கார்ந்தோம். நான் 3 விஷயம் சொல்லியிருக்கேன். கொலை வேறு, முக்தி வேறு, வதை வேறு. தான் வேலையை செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்துரும்.
அந்த வார்த்தையில் கம்பனுடைய பாடலை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நான் கண்டெடுத்து அந்த புதையலாக விதிர்விதிர்த்து போன ஒற்றை சொல்லிருக்கிறது. ராமன் வில்லெடுத்து ஒருவனை குறிபார்த்தான். கரெக்டா இங்க பார்த்துட்டான், தலை துண்டாவ போகுது. பார்த்துட்டான்னா அது அடிச்சிரோன்னு அர்த்தம். கொண்டு போனா அப்பொழுது பார்த்து கம்பன் எழுதினான், மலர்கரம் விதிர்புற்றான். நடுங்கிருச்சான், இவனை போய் கொல்றோமேன்னு. அவன் யார் என்றால் கும்பகர்ணன். கும்பகர்ணனை கொல்லுகின்ற பொழுது கும்பகர்ணனுடைய அறத்தை மனம் உணர்கிறது, அவன் பாவத்தை புத்தி உணர்கிறது. பாவத்திற்கு தண்டனையாக பூட்டிவிட்டான் தன்னுடைய பானத்தை. ஆனால் விடுகின்ற பொழுது மனம் பதறுகிறது. மனம் பதற்றத்தினால் அவன் கரங்கள் நடுங்குகின்றன என்று எழுதுகிறான் கம்பன். கம்பனில் ஆழமாக போய் போய் எடுக்க வேண்டிய முத்துக்கள், எடுக்க வேண்டிய வைர வைடூரியங்கள், தங்கச் சுரங்கங்கள் ஏராளம். இவர்கள் அந்த வரிகளை முத்தாக எடுத்து வந்திருக்கிறார்கள். 3 பேர். இன்றைக்குத்தான் அந்த 3 பேரினுடைய பேச்சையும் நான் கேட்க போகிறேன். உங்களைப் போலவே நானும் மிக ஆர்வத்தோடு கம்பனை கேட்க, கம்பனை பேசுவது மட்டுமல்ல, கம்பனை கேட்பதும் கம்பனை வாசிப்பதும் போதை ரொம்ப நம்மளை வசீகரிக்கும். யார் எப்படி பேசினாலும் பேசுறது கம்பன் இல்லையா? எனக்கு அப்படிதாங்க. தமிழ்ல யார் என்ன பேசினாலும் பிடிக்குங்க. திருமதி சாத்தம்மை பிரியா திருச்சியிலிருந்து வந்திருக்கிறார். அவர் கண்டெடுத்த புதையலை நான் சொல்லவில்லை, நான் கண்டெடுத்த புதையல் இதுதான் என்று அவர்கள் சொல்லட்டும். ஏனென்றால் எடுத்தவங்க தான் அதை முதல்ல அறிமுகப்படுத்தணும். எடுத்து நாம சொன்னோம்னா அதனுடைய வீரியம் குறைந்து போகும். உங்கள் புதையலை நீங்களே சொல்லி சாத்தம்மை பிரியா அவர்கள் கம்பனின் புதையலில் தான் கண்டெடுத்த முத்தை இதோ நம் முன் வழங்க வருகிறார். நூலை படி, சங்க தமிழ் நூலை படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி, அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம் படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள்படி அதன்படி நல்லபடி, புறப்பொருள்படி புகப்புக படிப்படியாய் புலமை வரும் சொற்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்துபடி, இல்லையெனில் தீமை வந்துடுமே மறுபடி மறுபடி, பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி, வையத்துள் ஏமாந்தபடி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் வந்து சேரும் என்ற ஆன்றோர் சொற்படி என்று படிப்படியாய் படிக்க சொன்ன பாரதிதாசனின் தமிழ் வரிகளோடு அவையில் அமர்ந்திருக்கிற ஆன்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் இந்த சின்னவளின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். தமிழ் கூறும் நல்லுலகில் ஒரு ஆகச் சிறந்த பெண் ஆளுமையாக வளம் வந்து கொண்டிருக்கிற பேராசிரியர் முனைவர் பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களுக்கும், சேலம் கம்பன் கழகத்தை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிற அறங்காவலர் பெருமக்களுக்கும், அன்றைக்கு ராமனின் புகழை கம்பன் பாடினான், இன்றைக்கு கம்பனின் புகழை ராமர் ஐயா பாடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட என்னை இந்த அவைக்கு அறிமுகம் செய்து வைத்த ராமரையா அவர்களுக்கும், என்னோடு பேச வந்திருக்கிற பேச்சாளர்கள் உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி, நான் வணங்கி போற்றுகின்ற திரு அன்பழகன் ஐயா உட்பட அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். நான் செட்டிநாட்டு பக்கம் ரொம்ப அழகான ஒரு வழக்கம் இருக்கிறது. நாட்டரசன் கோட்டையிலே கம்பர் அமரரான அந்த நினைவில்லத்தை எப்போதுமே செட்டிநாட்டவர் பார்வையிடுவது வழக்கம். அங்கு இருக்கிற பிள்ளைகள், குழந்தைகள் பிறந்தால் அங்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கம்பர் மண்ணை தொட்டு வைப்பார்களாம். ஏதோ நான் வாழ்க்கையில் செய்த பெரிய புண்ணியம், என்னுடைய தாய் தந்தையர் அந்த இல்லத்திற்கு அழைத்து சென்று அந்த கம்பனின் மண்ணை என் நாவில் வைத்ததா என்னுடைய தாயார் சொல்லுவார். அப்படி ஏதோ ஒரு பிறவி பயனால் அந்த மண் என் நாவில் வந்து ஒட்டி கொண்டதால் இன்றைக்கு கம்பனின் புதையலை சேலம் கம்பன் கழகம் என்னிடம் தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த புதையலில் நான் கண்ட பெரும் புதையல் சொல்லினால் சுடுவேன். ஒரு தாரம் என்னும் சிறப்பை உயர்வாக காட்டிய கம்பனினுடைய கம்பராமாயணத்திலே எத்தனையோ பெருமைகள் இருக்கிறது. அதில் குறிப்பாக சீதையின் பெருமை.
இன்றைக்கு வழக்கம் எதுவென்றால் பெண்கள் எல்லாம் பொதுவாக தன்னுடைய பெயருக்கு பின்னால் திருமணம் ஆன பிறகு பெண்கள் எல்லாம் தன்னுடைய கணவனின் பெயரை வைத்துக் கொள்வார்கள். அதுமே பெண்கள் தன்னுடைய பெயருக்கு பின்னால் கணவனின் பெயரை வைத்துக் கொள்வது வழக்கம். ஆனால் என்னவோ ராமாயணத்தில் மட்டும் ராமன் தன்னுடைய பெயருக்கு முன்னால் சீதையின் பெயரை ஜானகிராமன் சீதாராமன் என்று வைத்திருக்கிறார் என்றால் அத்தகைய பெருமைக்கு உரியவள் சீதை. அந்த சீதையினுடைய பெருமையில் நான் இன்றைக்கு பேசப் போவது பல்வேறு துயரங்களுக்கு ஆட்கொண்டு அசோகவனத்திலே அனுமனை சந்திக்கிற பொழுது அனுமன் என்னோடு வந்துவிடுங்கள் என்று சொல்கிற அந்த ஒரு சொல்லைத்தான் இன்றைக்கு நான் எடுத்திருக்கிறேன். அதற்கு முன்னதாக சுவாமி விவேகானந்தர் இன்றைய இளைஞர்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறார், இந்திய இளைஞனே, நீ வெளியே நடந்து செல்கிற போது நீ தனியாக ஒருவனாய் நடந்து செல்வதா எண்ணாதே, உனக்கு பின்னால் இந்த இந்திய தேசத்தினுடைய வரலாறு பின்தொடர்கிறது என்று விவேகானந்தர் சொன்னார். அப்படி விவேகானந்தர் எதை மையப்படுத்தி சொல்லி இருக்கிறார் என்றால், சீதையே இந்தியாவினுடைய லட்சிய மங்கை என்று விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார். சீதா இஸ் டிபிக்கல் ஆஃப் இந்தியா, தி ஐடியலைஸ்ட் இந்தியா என்று விவேகானந்தர் தூக்கி நிறுத்தி இருக்கிறார் சீதையை என்றால் அதற்கு அடிப்படை காரணம் சீதையினுடைய மென்மையையும் சீதையினுடைய திண்மையையும். அந்த சீதையின் மென்மையும் திண்மையும் சேர்ந்து தான் பெண் குலத்தின் மேன்மையாக இன்றைக்கு எதிரொலித்திருக்கிறது. ராவணன் கைப்பற்றி வந்து அசோகவனத்திலே வைத்திருக்கிறான். அப்போது எண்ணி எண்ணி வாடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அனுமன் முன்னதாக வந்து நிற்கிற போது அடைந்த ஆனந்தம். அனுமன் கேட்கிறான், என்னோடு வந்து விடுங்கள், என் தோள் மீது ஏறிக்கொள்ளுங்கள், நான் இந்த 7 மலைகள் கடல்களை எல்லாம் தாண்டி உங்களை பாதுகாப்பாக கூட்டிச் செல்கிறேன் என்று அனுமன் சொல்லுகிறார். இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா, கம்பனுடைய ராமாயணத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சொல் இருக்கிறது. வால்மீகி ராமாயணத்திலே வால்மீகி எப்படி குறிப்பிடுகிறார் என்றால், அனுமன் கூட்டிச் செல்ல வேண்டும், நான் கூட்டிச் செல்கிறேன், என்னோடு தோள் மீது ஏறிக்கொள்ளுங்கள் என்று சீதையிடம் சொன்னபோது சீதை சொல்லுகிறாள், நீ ஒரு ஆண்மகன், உன்னோடு நான் வருவது என்னுடைய கற்பின் திறத்திற்கு சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லுகிற போது அனுமன் நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை, அந்த இடத்திலே கம்பன் நினைத்து சொல்லுகிறார், அனுமனிடம் சொல்லுவதாக பாடுகிறார், நான் உன்னோடு வந்துவிட்டால் இந்த உலகம் என்னை தவறாக பேசும். அப்ப அனுமன் நினைக்கிறார், என்னோடு தோள் மீது ஏறிக்கொள்வதற்கு சீதை தயங்குகிறாளே, ராவணன் தூக்கி வந்தான் அல்லவா, அப்போது சீதையை தூக்கித்தானே வந்திருக்க வேண்டும் என்று அனுமன் நினைத்திருக்கலாம். அதற்கு கம்பன் அழகாக அங்கு பதிய வைக்கிறார். இதைத்தான் சொன்னேன், வால்மீகி ராமாயணத்திலே வால்மீகி எவ்வாறு சொல்வார் என்றால், ராவணன் சீதையை கைப்பற்றுகிற போது ராவணன் ஒரு கையை சீதையினுடைய தொடையிலும் இன்னொரு கையை சீதையினுடைய கழுத்திலும் பற்றி கைப்பற்றி கொண்டு வந்ததாய் வால்மீகி ராமாயணத்திலே பதிய வைத்திருக்கிறார். ஆனால் இந்த தேசம் ஒழுக்கத்திற்கும் கற்பிற்கும் உயர்வான தேசம் அல்லவா, அங்கு கம்பன் பதிய வைக்கிறார், என்னை எப்படி ராவணன் கொண்டு வந்தான் தெரியுமா, ராவணன் சீதையை எப்படி கூட்டிட்டு வந்தான்றதுக்கு சாட்சியெல்லாம் எதுவும் இல்லைங்க, ராவணனும் சீதையும் மட்டும்தான் அங்கு சாட்சி. ஆனா சீதை சொல்லுகிறாள் அனுமனை பார்த்து, அரக்கன் அகழ்ந்து ஈண்டு வைத்த இளவல் இயற்றிய சாலையை உன்னுடைய மெய்யுணர் கண்களால் பார், என்னை ராவணன் கையில் ஏந்தி கைப்பற்றி வரவில்லை, அந்த பர்ணசாலையோடு தூக்கி கொண்டு வந்திருக்கிறான், அதை உன்னுடைய மெய்யுணர் கண்களால் பார். அப்படி ராவணனிடமிருந்து கூட அவன் விரல்படாத நான் உன்னுடைய தோள்களின் மீது ஏறி வருவது தகுமோ என்று இந்த தேசத்திலே ஒழுக்கத்தையும் கற்பையும் உயர்வாக கம்பன் படம் பிடித்து காட்டி இருக்கிறான். சரி, அப்படி சொல்லிவிட்டு சீதை சொல்வதுதான் இன்றைக்கு நான் கண்டெடுத்திருக்கிற புதையல். என்னோடு வந்துவிடு என்று சொல்கிற போது சீதை சொல்கிறாள், அல்லல் மாக்கல் இலங்கையது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன்.
என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லுக்கு மாசன்று என்று வீசினேன்னு சீதை சொல்லுகிறாள். இதில் என்ன புதையல்? நீங்க யோசிச்சு பாருங்க. ராமன் எப்பேற்பட்ட வீரம் கொண்டவன். அவையார் ரொம்ப அழகா ஒரு வீரத்திற்கு ரொம்ப அழகா ஒரு இது சொல்லுவாங்க. புலன் ஐந்தும் வென்ற, எது வீரம்? புலன் ஐந்தும் வென்றான் வீரமே வீரம்னு அவ்வை சொல்லுவாள். அப்படி 5 விதமான வீரங்களையும் கொண்டவன் ராமன். முதல் வீரம் தியாக வீரம், இரண்டாவது வீரம் தயா வீரம், மூன்றாவது வீரம் வித்யா வீரம், நான்காவது வீரம் பராக்கிரம வீரம், ஐந்தாவது வீரம் தர்ம வீரம். இந்த 5 வீரங்களையுமே தன்னோடு வைத்திருந்தவன் ராமபிரான். எப்படி? கைகேயினுடைய சூழ்ச்சியினால் ராமன் ஆள வேண்டியவன் காட்டிற்கு செல்கிற போது கூட எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தன்னுடைய தந்தைக்காக துறவு வாழ்க்கையை மேற்கொண்டானே, அது தியாக வீரம். வேடர் குல குகனையும் குரங்கின தலைவன் சுக்ரீவனையும் அரக்கர் குலத்தினுடைய விபீஷணனையும் தன்னுடைய சகோதரர்களாய் ஏற்றுக்கொண்டானே, அது தயாவீரம். ராவணன் போரிலே நிற்கிற போது எந்த விதமான கவசங்களும் இல்லாமல் நிற்கிற போது இன்று போய் நாளை வா என்று பகைவனுக்கும் கூட அவன் கையில் ஆயுதம் இல்லை என்றால் அழிக்க கூடாது என்பதை 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஜனநாயக முறைப்படி வாழ்ந்து காட்டிய வீரம், அது வித்யா வீரம். நான்காவது பராக்கிரம வீரம். 21 தலை கொண்ட சத்திரியர்களே, 21 தலைமுறை சத்திரியர்களையும் வென்றெடுத்த பராசுரனையும் 7 மராமரங்களையும் ஒரே வில்லினாலும் 7 கோடி அவுணர்களையும் நிறைவாக ராவணனையும் அழித்த அந்த வீரம் பராக்கிரம வீரம். ஐந்தாவது தர்ம வீரம். இந்த இப்பிறவியில் 2 மாதரை சிந்தையாலும் தொடேன். ஏன் கம்பன் இந்த பிறவியில் நிப்பாட்டி இருக்கலாமே? இந்த இப்பிறவியில் அழுத்தம் கொடுக்கிறான். இந்த இப்பிறவியில் உடலால் மட்டுமில்லை, என்னுடைய உள்ளத்தால் கூட இன்னொரு மாதரை நான் நினைக்க மாட்டேன் என்று சொல்கிற ராமனுடைய தர்ம வீரம். நீங்க நினைக்கலாம், சொல்லினால் சுடுவேன்னு சீதையை பற்றி பேசுவதற்கு பதிலாக ராமனின் வீரத்தை நான் பேசுகிறேன் என்று. இல்லை, இப்படி 5 வீரங்களையும் தன்னுள் வைத்திருக்கிறவன் ராமபிரான். ஆனால் இந்த சொல்லினால் சுடுவேன் என்கிற வார்த்தை இருக்கிறதே, ராமனுடைய அத்தனை வீரங்களையும் தனக்கு கீழே கொண்டு வைத்து விட்டது. அவள் சொல்லுகிறாள், ராமனுக்கு கூட தன்னுடைய வீரத்தை காண்பிப்பதற்கு அவனுடைய வில் ஆற்றல் தேவைப்படுகிறது. ஆனால் என்னுடைய வீரத்தை காண்பதற்கு எனக்கு எந்த ஆற்றலும் தேவையில்லை. ஒரே சொல்லினால் இந்த உலகத்தையே சுட்டரிப்பேன். மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய செயலையே செய்து கொண்டிருக்கிற இலங்கை மாநகரை என்னுடைய ஒற்றை சொல்லால் சுடுவேன் என்று சீதை சொல்லுகிறாள். அப்போ எல்லா வீரங்களையும் உடைய ராமபிரானுடைய பெருமை இருக்கிறதே, அந்த பெருமை நான் சுட்டரிச்சிட்டு வந்துட்டா தமிழ் இலக்கியங்கள்ல 2 இடத்தில் மட்டும் தான் நெருப்பை செல்வனேன்னு சொல்லி இருக்காங்க. அதுல 1 சீதை அனுமனை சுடுகிற நெருப்பை பார்த்து சொல்லுகிறாள், மனத்தினால் வாக்கினால் மறு உற்றேனெனின் சினத்தினால் சுடுதியால் தீ செல்வா. என்னுடைய கற்பு என்னன்னு உனக்கு தெரியும். என்னுடைய கற்பு உண்மையானால் நெருப்பே நீ சுடாதேன். அப்போ என்னுடைய சொல்லினால் இந்த உலகத்தை எனக்கு சுடவும் தெரியும், நெருப்பை சுடாதே என்று எனக்கு கட்டளையிடவும் தெரியும் என்பதை காட்டியிருக்கிறாள் சீதை. இது 1. சினத்தினால் சுடுதியா தீ செல்வா என்று கூறியிருக்கிறாள். 2வது, நெருப்பை செல்வனே என்று எந்த இடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? சிலப்பதிகாரத்தில் கண்ணகி சொல்லி இருக்கிறாள். பாய்திரை வேலி படுபொருள் நீயருதி காய்கதற் செல்வனே கல்வனோ என் கணவன் என்று கேட்டாள். ஒப்பிட்டு பாருங்கள், நெருப்பை செல்வனே என்று சொல்லக்கூடிய தகுதி தமிழ் இலக்கியங்களில் இருவருக்கு கிடைத்திருக்கிறது. ஒன்று சீதைக்கு, இன்னொன்று கண்ணகிக்கு. நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் நிறைய செய்திகள், கம்பராமாயணத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் நாள் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால்
இன்றைக்கு நான் கண்ட இந்த புதையலில் சொல்லினால் சுடுவேன் என்று சீதை சொன்னால் அவளுக்கு எல்லா ஆற்றலும் தன்னுள் இருந்தது. ஆனாலும் ராமனின் பெருமையை உயர்த்தி நின்றாலே அந்த ஒழுக்கம், அந்த கற்பு நெறி இன்றைக்கு அத்தனை பேரும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவதாரங்களை 10ஆக, கோள்களை 9ஆக, திசைகளை 8ஆக, கிழமைகளை 6ஆக, கிழமைகளை 7ஆக, சுவைகளை 6ஆக, திணைகளை 5ஆக, வேதங்களை 4ஆக, கனிகளை 3ஆக, இனத்தை 2ஆக வகுத்த தமிழர். அவதாரங்கள் 10, கோள்கள் 9, திசைகள் 8, கிழமைகள் 7, சுவைகள் 6, திணைகள் 5, வேதங்கள் 4, கனிகள் 3, இனம் 2. இப்படி வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகத்தான் வைத்தான். அப்படிப்பட்ட ஒழுக்க நெறியில் சிறந்து நின்ற கற்பினுக்கு அணியாக இருந்த சீதை சொல்லினால் சுடுவேன் என்று சொல்கிறாள் என்றால் அந்த கற்பு நெறி இன்றைக்கு வாழும் பெண்கள் அத்துணை பேருக்கும் தேவைப்படுகிறது என்று சொல்லி விற்பெரும் தடந்தோள் வீர வீங்குநீர் இலங்கை வெற்ப நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டே நல்லன் இப்பிறப்பென்பதென்றும் இரும்பொறை என்பதென்றும் கற்பினுக்கு அணி என்றும் கண்டனன் கற்பினுக்கு அணியே என்று சொன்ன கற்பினுக்கு அணியாக இருந்த சீதையை போல் இன்றைக்கு வாழும் பெண்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய சொல் வளத்தினால், தான் தெளிந்து கொண்ட சிந்தனை சிறப்பினால் இந்த தலைப்பை அவர் அணுகி இருக்கிறார். எனக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு சிறிய மின்னல் வெட்டு எடுத்து வந்திருக்கக்கூடியவர் திருமதி சரளாதேவி சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். அவரை அன்போடு அழைக்கிறேன். அவருடைய புதையல் இதோ நம் முன். என்னுயிர் தமிழே, என் தமிழே, எங்கள் இதயம் அமர்ந்தவளே, உன்னை வாழ்த்தி பாடுகிறேன். என் உயிராய், என் உணர்வாய் ஒளித்திடுவாய் என்று முதற்கண் என்னுடைய தாயாகிய தமிழுக்கு வாழி வணக்கம் கூறிக்கொள்கின்றேன். பொதிகை மலை விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்து பூந்தாது வாரி நதி தழுவி அருவியின் தோல் உந்தி தெற்கு நன்முத்து கடலலையின் உச்சிதொரும் சதிராடி மூங்கிலே பண்ணெழுப்பி தாளையெல்லாம் மலர்கத்தி சுழற்ற வைத்து முதிர்ரெங்கின் இளம்பாலை முகம் சுவைத்து முத்துதித்து இன்றைக்கு தமிழ் தென்றலாய் மாறி கம்பனையும் கம்பனது கவி இன்பத்தையும் கற்றவரும் மற்றவரும் பருகக்கூடிய தலையாய தமிழ் பணியினை கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய சொந்த மண்ணினுடைய கம்பன் கழகத்தை சார்ந்த அத்துணை ஆன்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா, உந்தன் பங்கையர் கை நலம் பார்த்தல்லவோ இந்த பாரனில் அறங்கள் வளரதம்மா என்ற கவிமணியினுடைய வைரவரிகளுக்கு வடிவமாகவும் ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாய் வாழ்வோம் என்று சொன்ன பாரதியினுடைய வைரவரிகளுக்கு வடிவமாக ஒரு புரட்சி பெண்ணாக, ஒரு புதுமை பெண்ணாக, அதே சமயத்திலே ஒரு பெண்களுக்குரிய குண நலன்கள் என்று சொல்லக்கூடிய அணி நலன்களிலே இருந்து அணுகளவும் குறையாமல் இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர்களுடைய பட்டியலே தனக்கென்று ஒரு தனியான முத்திரையினை பதிர்த்திருக்கக்கூடிய என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வணங்குதலுக்கும் உடைய நடுவர் பெருமகனார் அவர்களுக்கும், நடுவர் அவர்களே, நீங்க சொன்னீங்க தமிழால என்ன திட்டினா ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன இல்லப்பா, என்ன இல்ல, யார திட்டினாலும் பிடிக்கும். உண்மையிலேயே எனக்கு எங்களுடைய முருக கடவுள், தமிழ் கடவுள் சொன்னாரு, வைதாரையும் வண்டமிழால் வைதாரையும் வாழ வைக்கக்கூடியவன் என்னுடைய தமிழ் குமரன். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழால் உங்களை வைதாரையும் நீங்கள் வாழ வைக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால எங்களுடைய தமிழ் கடவுளான குமரனை பிடிப்பது போலவே உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அழகுன்னு சொல்லுவார். உங்களுக்கு கண்ணதாசன், ஒருவேளை கண்ணதாசன் பெண் உருவம் எடுத்து தன்னுடைய கவிதையை பாடுறார் அப்படின்னா அவர் எப்படி இருப்பாருன்னா எங்களுடைய நடுவர் அவர் யாரு.
கண்ணதாசனுடைய வரிகளை எவ்வளவோ பேர் படிக்கிறாங்க. இப்ப இந்த 10,000 கவிதைன்னு ஒரு பாட்டு எல்லாரும் தமிழகத்துல பாடுறாங்க. ஆனால் அந்த வைர வரிகளை தங்களுடைய வாயிலிருந்து வரும்போதுதான் கண்ணதாசனுடைய கவிதைக்கே அழகு என்கின்ற அளவுக்கு எங்களுடைய மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும், அழகாக பேசிய சாந்தமை பிரியா அவர்களுக்கும், அடுத்ததாக என்னுடைய அருமை தோழி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழாவிலே தன்னுடைய கவிதை நூலை வெளியிட்ட என்னுடைய அருமை சகோதரி அவர்களுக்கும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இருக்கிற காலகட்டத்தில் அத்தனையையும் புறம் தள்ளிவிட்டு கம்பனது கவியின்பை பருகுவதுதான் எங்களுடைய தலையாய நோக்கம் என்று சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய பணிவுகள் அந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதைவிட எங்களுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் சுசீந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா புலவர் ராமன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, இன்றைக்கு அற்புதமான தலைப்பு. கம்பனுடைய புதையலிலே 3 கதாநாயகிகள், கம்பனுடைய காப்பியத்தினுடைய 3 கதாநாயகிகளையும் கொண்டு வந்து நாம் மேலோட்டமாக அணுகி பார்க்காமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அலசி பார்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே அற்புதமான ஒரு தலைப்பு. சொல்லினால் சுடுவேன் என்று சொன்ன எம்பெருமாட்டி சீதை, நினைந்ததும் மறந்ததும் இல்லாத நெஞ்சனை உடைய என்னுடைய மயன்மகள் மண்டோதரி, அடுத்தது திறம்கொள் கோசலை, கொண்டல் வண்ணனை ஈண்டெடுத்த கோசலை, இப்படி 3 பேரையும் அழகாக இங்கே பட்டியல் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதிலே நினைந்ததும் மறந்ததும் இல்லாத நெஞ்சினை உடைய மயன்மகள் மண்டோதரியை பற்றி நான் பேசுவதற்கு முன்பாக எம்பெருமாட்டி சீதையை பற்றி ஒரு கணம் சிந்தித்து பார்க்க ஆசைப்படுகிறேன். நடுவர் அவர்களே, என்னுடைய மயன்மகள் மண்டோதரி எப்படிப்பட்ட மண்டோதரி? ஒரு சேற்றிலே பிறந்த செந்தாமரையாக விளங்கக்கூடிய மண்டோதரி, பாவங்களுக்கு மத்தியிலே ஒரு புண்ணிய செல்வியாக விளங்கிய மண்டோதரி, இந்த உலகத்துக்கு பண்பாட்டினுடைய பெருமைகளை, பெண்களுடைய பண்பாட்டு பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக கம்பனால் படைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாத்திரம் அவள்தான் என்னுடைய மண்டோதரி என்று சொல்லக்கூடிய பாத்திரம். சுருக்கமாக சொல்லணும்னா மண்டோதரி அவள் மாதர் குலத்தினுடைய முகவரி என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உயர்ந்த பெண்ணாக இருக்கக்கூடியவள். இலங்கையினுடைய மன்னரசியாக இருந்து பின்னாளிலே பஞ்ச கன்னியரில் ஒருத்தியான பெண்ணரசியாக திகழ்ந்தவள் என்னுடைய மண்டோதரி. அரக்கர் குலத்திலே வாழ்க்கைப்பட்டிருந்தாலும் கூட தன்னுடைய உயர்ந்த கற்பு திறனாலே இந்த உலகத்திலே அழியாத புகழை பெற்றவள் மண்டோதரி. ராவணன் என்கின்ற கொற்றவன் மாலையிட்ட கோதை, ஆனால் அவர்கள் இன்னொரு சீதை அல்லவா? நினைத்து பாருங்கள், அசோகவனத்திலே அந்த இலங்காபுரியிலே அனுமன் சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு போகிறார். அப்படி போய்கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய இன்சொல்லாலை, ராவணனுடைய இல்லாலை மண்டோதரி என்று சொல்லக்கூடிய மயன்மகள் மண்டோதரியை பார்க்கிறான். பார்த்த உடனே அனுமன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவள்தான் வையம் புகழும் வைதேகியோ என்று சொல்கிறான். இவள்தான் வையம் புகழும் வைதேகியோ என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட ராமன்? அறிவில் சிறந்த அனுமன், பிறரை பற்றி நன்றாக அறிந்து தெரிந்து வார்த்தைகளை உணர்ச்சி வசப்படாமல் உதிர்க்கக்கூடியவன் எம்பெருமான் அனுமன். அப்படிப்பட்ட அனுமனுடைய வாயாலேயே இவள்தான் வையம் புகழும் வைதேகியோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு காப்பிய நாயகிக்கு நிகரான அங்க அடையாளங்களையும் உயர்ந்த பண்பு நலன்களையும் ஒருங்கே பெற்றவள் என்னுடைய மண்டோதரி. நடுவர்களே, நம்முடைய சங்க இலக்கியங்களிலே பெண்களை பற்றி சொல்கிற பொழுது சொல்லுவார்கள், பெண்கள் எல்லாம் ஒரு கொடி போன்றவர்கள். ஆண்களை பற்றி சொல்கிற பொழுது சொல்லுவார்கள், அவர்கள் எல்லாம் ஒரு மரம் போன்றவர்கள் என்று. இந்த கொடியை படர்வதற்கு ஒரு மரம் தேவை என்று சொல்லுவார்கள். அதன் வகையிலே நான் இன்றைக்கு எங்களுடைய 3 காப்பிய நாயகிகளும் படர்ந்த மரத்தை பற்றி ஒரு கணம் சிந்தித்து பார்க்க ஆசைப்படுகிறேன். மரம், முதலாவதாக சீதா பிராட்டி என்கின்ற கொடி படர்ந்த மரம் எப்படிப்பட்ட மரம்? உயர்ந்த சந்தன மரமாகிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அடுத்ததாக இருக்கக்கூடிய கோசலை மாதா படர்ந்த மரம் எப்படிப்பட்ட மரம்? சம்பராசுரனையே வதம் செய்த தேக்கு மரம். என்னுடைய மயன்மகள் மண்டோதரி படர்ந்த அந்த மரம் எப்படிப்பட்ட மரம்? ஒரு கள்ளி செடியிலே படர்ந்த ஒரு மல்லிகை கொடியாக அல்லவா என்னுடைய மயன்மகள் மண்டோதரி இருக்கிறார்.
நடுவர்களே, உண்மையிலேயே ஒரு பெண்ணுக்கு பெருமையும் சிறப்பும் எதனால கிடைக்கும்? எல்லாருக்கும் தெரிந்தது தானே. ஒரு பெண்ணுக்கு சிறப்பும் பெருமையும் அவள் கட்டிய கணவனால் தான் கிடைக்கும். இதை இளங்கோ சொல்றாரு. காவிரி நங்கை இருக்கிறாளே, அந்த காவிரி நங்கை செருக்கோடும் மிடுக்கோடும் எழிலோடும் ஒய்யாரமா அப்படியே நடந்து போறாளாம். நான் சில இளங்கா கிட்ட கேட்கிறேன், ஐயா இப்படி காவிரி செருக்கோடும் மிடுக்கோடும் ஒய்யாரமாக நடந்து போவதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன். அவர் சொன்னாரு, மருங்கு வண்டு சிறந்தாற்ப மணிப்பூவாடையது போற்றி கருங்கயல் கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி. கருங்கயல் கண் விழித்தொல்கி நடந்ததெல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி. மருங்கு வண்டு சிறந்தாற்ப மணிப்பூ ஆடை அது போற்றி கருங்கயல் கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி. கருங்கயல் கண் விழித்தொல்கி நடந்ததெல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி என்று சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு பெண்ணுக்கு பெருமையும் சிறப்பும் அவருடைய கணவனாலே அமைகிறது. எல்லாம் தன்னுடைய ஒப்பாரும் எப்பாரும் இல்லாத ஒப்பாரியை வைக்க வேண்டுமோ, எங்கெல்லாம் புலம்ப வேண்டுமோ அங்கெல்லாம் புலம்பி தீர்க்கிறான், புலம்பி தீர்க்கிறான் கம்பன். அப்படி கம்பன் புலம்பி தீர்த்த இடம்தான் என்னுடைய மண்டோதரி புலம்பல். நடுவரவர்களே, குழந்தை ஓடி வரான் இந்திரஜித்து, அள்ளி தண்டு கால் எடுத்து அடிமேல் அடி வைத்து சின்ன கண்ணன் நடக்கையிலே இந்த சித்திரங்கள் என்ன செய்யும்னு சொல்றது மாதிரி ஓடி வருது குழந்தை. அள்ளி 2 கண்ணத்திலையும் முத்தம் இடுறா, தலைய நீவி விடுறா, தடவி விடுறா, கோதி விடுறா, 2 தோள்களிலும் போட்டு அணைத்துக் கொள்கிறாள். அவளுக்கு சீராட்டி பாலூட்டி வளர்க்கிறாள். வாலிபனாகிறான், இளைஞனாகிறான், போருக்கு போகிறான். போருக்கு போன ராவணன் தன்னுடைய மகன் இந்திரசித்து ஏதாவது ஒரு செய்தி வரும்னு அந்த செய்திக்காக காத்து கொண்டு வாசலிலே அமர்ந்திருக்கிறாள் மண்டோதரி. வருகிறது செய்தி. அரக்கிமார்கள் சொல்கிறார்கள், போருக்கு போன உன்னுடைய மகன் இந்திரசித்து இறந்துவிட்டான் என்று ஒரு செய்தியை சொல்லுகிறார். பேரிடியாக செய்தியை வாங்கி கொண்டு ஓடுகிறாள் வாயிலுக்கு. அங்கே பார்க்கக்கூடிய காட்சி என்ன தெரியுமா? உலகத்தில் எந்த தாய் தந்தையருக்கும் நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? எந்த மகன் தனக்கு ஈமக்கிரிகை என்று சொல்லக்கூடிய இறுதி கடங்கு செய்வான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த மகனுக்கு ஈமக்கிரியை செய்யக்கூடிய நிர்பந்தத்திலே அந்த மகனை அள்ளி எடுக்கிறார். கன்னத்துல முத்தமானி பொழிஞ்ச அந்த கன்னம் அந்த தலையில்லாத முண்டமாய் உடல் இருப்பதை பார்த்துவிட்டு கதறுகிறாள், கத்துகிறாள், விம்புகிறாள், வெடிப்புகிறாள், புலம்பரா. ஐயனே, என் அழகனே, அரும்பெறல் புதல்வனே, முளரை என்ன உன் திருமுகத்தை காணாமல் நான் எப்படி இருப்பேனடா என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய அந்த மகனுடைய உடம்ப தூக்கி மடியில போட்டுக்கிட்டு கதறா. மடியில் மைந்தன், மனத்துக்குள்ளே மாலையிட்ட மணாளன் வருகிறான். எப்படி தெரியுமா? அஞ்சினேன் அஞ்சினேன் சீதை, அந்த சீதை என்னும் நஞ்சால் செய்த அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தனும் இத்தகையனோ என்று அஞ்சுகின்ற பொழுது ஒரு பெண்ணுக்கு ஒரு பக்கம் மகன் இறந்த துயரம், இன்னொரு பக்கம் நாளைக்கு தான் கணவனும் இப்படித்தானே என்று எண்ணக்கூடிய நிலை. நடுவர்களே, இறுதியாக ஒரே ஒரு செய்தி. கம்பன் எங்களுடைய மண்டோதரினுடைய உயர்ந்த குணநலனையும் கற்புத்திறனையும் காட்டக்கூடிய ஒரே ஒரு பாடல். எப்படிப்பட்ட பாடல்? வெள்ளருக்கு சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்க இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடு இளைதவாரோ கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என புகுந்தது தடவியதோ ஒருவன் வாலி. கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை எந்த சீதையால் தன்னுடைய இலங்காபுரி அழிந்ததோ, அரக்கியர் கூட்டம் அழிந்ததோ, பூவிழந்து பொட்டிழந்து கண்டார் கண்களிலே கண்ணீரை வரவழைக்கிற விதவை கோலத்தை தான் ஏற்றோமோ அந்த நிலையிலே கூட அந்த சீதா பிராட்டை வெறுக்காமல் ஒதுக்காமல், சீதா பிராட்டியே நீ கல்லிருக்கும் மலர் கூந்தலோடு பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்ற இந்த மனப்பக்குவம் கம்பராமாயணத்திலே மட்டுமல்ல எந்த இலக்கியத்திலுமே மண்டோதரியை தவிர வேற யாருக்குமே கிடையாது. அதே மாதிரி சொல்லுவாளே, அம்புன்னு சொன்னாவே குத்துறது மரபு, தைப்பது என்பது மரபு. ஆனால் அதுவும் ராமனுடைய அம்பு எப்படிப்பட்டது? 7 மராமரங்களை துளைத்தது, வாளியை வலம் செய்த அம்பு சீதா பிராட்டியை அந்த மனச்சிறையில் வைத்திருந்த காரணத்தினாலே
அவர் சொல்றாரு, நம்முடைய மண்டோதரி சொல்றாங்க, மண்டோதரியானவள் பெருங்கற்புக்கு உரியவளாக, அதாவது கணவன் இறந்த உடனே தானும் அவனுடைய மார்பிலே விழுந்து இறந்த காரணத்தினாலே பெருங்கற்புக்கு உரியவளாக, உயர்ந்த குணநலன்கள் கொண்டவளாக, கற்பத்திரத்திலே சிறந்தவளாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே கம்பனிலே நான் கண்ட முத்தாக என்னுடைய மண்டோதரியை எடுத்துக்கொண்டு ராவணனுடைய வீழ்ச்சியை கூட நாம் பரிதாபமாக, ராவணனின் வீழ்ச்சியை கூட நான் இரக்க மனத்தோடு பார்ப்பதற்கு அடித்தளமிட்டவள் என்னுடைய மயன் மகள் மண்டோதரியே என்கின்ற காரணத்தினாலே கம்பனில் மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய முத்து மயன் மகள் மண்டோதரியே என்று சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக சிறப்பானதொரு பேச்சை நிகழ்த்தி இருக்கிறார் சேலம் சார்ந்த சரளாதேவி அவர்கள். மயன் மகளை பற்றி அவர் கடைசி 15 நிமிடங்கள் பேசிய அந்த பேச்சு தான் எடுத்துக்கொண்ட தலைப்பிலே மிக முக்கியமான ஒரு நிலையை அவர் நகர்த்துவதற்கான ஒரு பெரிய முயற்சி. 2 விஷயம் வருது. அதுல அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை நான் யோசிக்கிறேன். சேற்றிலே மலர்ந்த செந்தாமரை அப்படின்ட்டு மண்டோதரியை சொன்னாங்க. எனக்கு என்னமோ இலங்கை சேருன்னு தோணலைங்க. ரொம்ப ஆழமா நம்ம படிக்கும் பொழுது அரக்கர் என்பது ஒரு குலத்திற்கான ஒரு பெயர் தானே தவிர அது இழிகுலம் அல்ல. அது இழிகுலமாக நாம் நினைக்கலாகாது. நம்முடைய தமிழ் தேசத்தினுடைய ஒரு இடம் அது. அதில் வாழ்ந்த மக்களினுடைய ஒரு குறியீட்டு பெயர். அவளுக்கு துரோகம் செய்கின்றவர்களுடைய சாவு சரியாக இருக்காது என்பதாகத்தான் சிலப்பதிகாரம் சொல்கிறது. வீட்டுல பெண் சரியா இருக்கிறா, அவ எவ்வளவு ஆழமா இருக்கிறா, மண்டோதரி எவ்வளவு ஆழமா இருக்கிறா, எவ்வளவு நேசிக்கிறா, பேரழகியா இருக்கிறா, பிள்ளைகளை தந்திருக்கிறாள். இதற்கு மேலும் அவனுக்கு வேறு நினைவுகள் வருதுன்னா இங்க தெரியுமா, இந்த நெஞ்சத்திலும் அவளுடைய நினைவிலும் அழுத்தமாக ராவணன் இருந்தான் என்பதனை இயற்கை ஏற்றுக்கொண்ட இடம் என்ன தெரியுமா? மண்டோதரியும் ராவணனும் சாவுறாங்க. ராவணன் இறந்ததுக்கு அப்புறம் மேல விழுந்து அவன் செத்துட்டான். அந்த சாகிற இடம்லாம் பேசுறதுக்கு களம் கொடுக்கணும். நீங்க பேசுற பேச்செல்லாம் இருக்குல்ல, கணவனை தனியா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுவாளாம் தனிமையில. அதை சொன்ன அவன் உடனே அன்பா ரியாக்ட் பண்ணுவானா. செத்த உடம்ப பார்த்துட்டு அந்த வார்த்தை சொன்னா எழுந்திரிச்சிட்டு வந்துருவானோன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால விலகி போய் நின்று அந்த வார்த்தையில அவனை அழைச்சாளாம். அப்புறமா ஒரு மூச்சை எடுத்துட்டு வந்து கீழே விழுந்தா இறந்துட்டான். புதைச்சாங்கல்ல, இந்த பாட்டை எடுத்து படிச்சு பாருங்க. கம்பராமாயணம் வீட்டில் இருக்கோம் இல்லையா, படிச்சு பாருங்க. எப்பொழுதும் கணவன் இறந்ததற்கு மேலே விழுந்து இவ இறந்துட்டா, எப்பவுமே கணவனுக்கு நீர்க்கடன் செய்து அதற்கு பக்கத்துல பெண்ணை புதைப்பாங்க. ஆனா கம்பராமாயணத்தின் குறிப்பு அப்படி இல்லை. கம்பன் என்ன திரும்ப செஞ்சான், முதல்ல மண்டோதரியை வச்சு நீர்க்கடன் செஞ்சாங்க. அவளை எரிச்சு அவளை அந்த இடத்துல புதைச்சி அதுக்கு மேல போட்டுதாங்க ராவணனை இறைச்சிருக்காங்க. தன் நெஞ்சிலே சுமந்த அந்த கணவனை கடைசி வினாடி வரைக்கும் செத்து தன் உடலாலும் சுமந்து கொண்டு செத்து போனவள் மண்டோதரி. அவதான் நினைவும் மறத்தலும் இல்லாத நெஞ்சத்தினால். நீ மட்டும் தனியா போயிருவியா, நானும் வரேன். அவ சொல்லுவாங்கல்ல, தன் கொழுநன் உடலை மண்மகள் தழுவாள் முன் தன் உடலால் தழுவாளை காண்மின் காண்மின். கலிங்கத்து பரணி. தன் கொழுநன் உயிரை விண் நாட்டு பெண்கள் புனரா முன்னம் தன் ஆவி ஒக்க விடுவாளை காண்மின் காண். இப்படி செத்தவ மண்டோதரி. ரொம்ப அழகா பேசுனீங்க. அவளை நினைவுபடுத்தி கொண்டதற்கு ரொம்ப நன்றி. மண்டோதரியை பார்க்கணும்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், நேரா வீட்டுக்கு போவீங்கல்ல. உங்கள் வீட்டில் இருக்கிறாள். உங்கள் மகளாகவும் உங்கள் சகோதரியாகவும் உங்களுடைய தாயாகவும் உங்கள் பாட்டியாகவும் இதோ மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அந்த சீதையின் அந்த மண்டோதரியின் வடிவங்கள் தான். வேறு எங்கேயும் நாம் தேட வேண்டியதே இல்லை. எல்லா பாத்திரங்களும் நம்முள்ள உள்தான் இருக்கின்றன. நம் மனைவியை மட்டும் நேசித்தால் தான் நாம் ராமன். இல்லை வேற எங்கேயாவது பார்வை போச்சுன்னா ராவணன். நமக்குள் தான் இருக்க. தர்மனும் இங்கே தான் இருக்கிறான், துரியோதனனும் இங்கே தான் இருக்கிறான், பீமனும் அர்ஜுனனும் உள்ளேதான் இருக்கிறார்கள், சூர்பனகையும் நளாயினியும் உள்ளேதான் இருக்கிறார்கள்.
எல்லோரும் நாம் தான். வாய்ப்பு வருகின்ற பொழுது நாம் வெளிப்படுகிறோம். எப்படி வெளிப்படுகிறோம் என்பதில் தான் வரலாறு நம்மை குறித்துக் கொள்கிறது. வரக்கூடியவர் சமீபத்தில் அவர் ஒரு நூலை வெளியிட்டு இருக்கிறார் என்பதே இந்த அரங்கத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எழுதுகோல் எடுத்து எழுத தெரிந்த கவிதாயினி வெற்றி செல்வி சண்முகம் அவர்கள் புதையல் எடுத்து வருகிறார்கள். என்ன தருகிறார்கள் என்று பார்ப்போம். போற்றுதலுக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, நீங்க இவ்வளோ நேரம் பேசினதுக்கு நான் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். உண்மையிலேயே ஒரு மயக்கத்தில் தான் இருந்தேன். பேச்சால் மயக்கி கொண்டிருக்கின்ற, தமிழால் மயக்கி கொண்டிருக்கின்ற நடுவர் அவர்களே, என்னோடு பேச வந்திருக்கின்ற சகோதரிகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக கூடி களையும் காகங்களாக இல்லாமல் கூடி பொழியும் மேகங்களாக என் முன்னே அமர்ந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அது பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கும், ஆவியோ உற்சாகமானது, சரீரமோ பலவீனமானது. விருப்பம் இருந்தாலும் 2:30 மணி தாண்டுகிறது, பசி உடலை வருத்துகிறது. இருந்தாலும் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பாதங்களுக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருடைய வணக்கத்தையும், 20ஆம் நூற்றாண்டினுடைய ஈடு இணையற்ற ஆங்கில கவிஞனும் மிகச்சிறந்த திறனாய்வாளருமான T.S. இலியட் இப்படித்தான் சொல்லுகிறார் கம்பராமாயணத்தை பற்றி. அவர் சொல்லுகின்ற செய்தி மிக முக்கியமானது. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ராமாயணம் என்பது ஒரு பேர் இலக்கியம், அதை 100 தரம் படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். 100 தரம் படிப்பதற்கு, இப்படியான ராமாயணத்தை பேசுவதற்கு கம்பன் கழகங்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கின்றன. அனைவருக்கும் என்னுடைய 3வது முறையான நன்றியை தெரிவிக்கின்றேன். சொல்லுகிறார் இலியட், எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? ராமாயணத்தை படிப்பது, சிறு வயதில் படிப்பது என்பது வானத்தில் இருக்கின்ற சந்திரனை ஒரு சிறிய இடுக்கு வழியாக பார்ப்பது போலாகுமாம். நடுவயதில் படிப்பது என்பது பின் முற்றத்தில் இருந்து பார்ப்பதை போலாகுமாம். முதிய வயதில் படிப்பது என்பது திறந்த மொட்டை மாடியில் இருந்து படிப்பதை போலாகும் என்று சொல்லுகின்றார். நான் நடுவயதில் இருந்தாலும் இடுக்கு மாதிரி அந்த சின்ன பகுதியில் நான் பார்த்ததை இங்கே நான் மகிழ்வோடு உங்களிடத்திலே பரிமாற வந்திருக்கின்றேன். என் ஐவீரும் ஒரு வீராய் வாழ்வீர் என்கின்ற அந்த ஒற்றை வரி இருக்கிறதே, குகப்படலத்திலே பரதனிடத்திலே ஆற்றல் சால் கோசலை சொன்ன அந்த ஒற்றை வரி எத்தனை அருமையான அந்த புதையலுக்குள் புதைந்திருக்கின்றது. மிகச்சிறந்த ஒரு சமூகத்திற்கான, உலகு தழுவிய சகோதரத்திற்கான விதை என்பதை நான் இங்கே பதிவு செய்கின்றேன். வேட்டுவ குகனையும் மகனாக எண்ணுகின்ற அந்த மண்ணுலக கோசலையினுடைய வார்த்தைகள் இவை. மிக அருமையான ஒரு வரி. இன்றைக்கு இரத்த உறவுகள் கூட அத்த உறவுகளாக சிதைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான வரி இந்த வரி. தொப்புள் கொடி இணைப்பு மட்டுமல்ல, அன்பின் பிணைப்பிலும் சகோதர உறவு நிலைக்கும் என்பதை கம்பன் இந்த வரிகளிலே காட்டியிருக்கின்றான். மிகச்சிறந்த ஒரு சமூக வாழ்வில் எப்படி மற்றவர்களை சகோதரர்களாக பார்க்க வேண்டும் என்கின்ற மிக அருமையான ஒரு மானுட சிந்தனையை இங்கே பதிவு செய்திருக்கின்றான். இந்த வரியிலே வாழ்வியல் சிந்தனையை நம்மால் பார்க்க முடிகின்றது. கவிஞர் வாலி ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒரு கவிதையிலே, தரிகளில் ஆடை நெய்து தருதல் போல் கம்பநாடன், வரிகளில் ஆடை நெய்து நமக்கெல்லாம் உடுத்த தந்தான், உரிகளில் வைத்திருக்கும் வெண்ணையின் சுவையை கம்பன் தன் வரிகளில் வைத்து வெண்ணெய் நல்லூரில் தந்தான் என்று எழுதுவான். அப்படி வெண்ணையினுடைய சுவையை தருவது போல இங்கே தரிகளில் ஆடை நெய்து தருவதை போல நமக்கு கம்பநாடன் நெறிகளில் ஆடை நெய்து தந்திருக்கின்றான். அவனுடைய அன்பு எப்பேற்பட்டது? எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத பேர் அன்பு குகனுக்குரியது. அந்த பேரன்பிலே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். பாறைக்குள் இருக்கும் நீரை போல முரட்டு குகனினுடைய அன்பு எல்லோரையும் அப்படியே ஒரு மாதிரி மிரட்டுதுங்க. இதை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது காலத்தி வேடன் கண்ணப்பன் இருக்கின்றானே, எப்படி சேக்கிழார் கண்ணப்பனை பார்த்தாரோ அப்படி ராமன் குகனை பார்க்கிறான் என்கின்ற மிக அருமையான விஷயத்தை நான் இங்கே பார்க்கின்றேன். கண்ணப்பன் ஈசனுக்கு கண்ணைத்தான் கொடுத்தான், ராமனுக்கு குகனோ தன்னையே கொடுத்தான் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வார்த்தை எப்பேற்பட்டது உன்னதமான வார்த்தை என்பதை நான் பார்க்கின்றேன்.
எப்படி கண்ணப்பனை அவனுடைய அன்பிலே மிரண்டு போனவர்கள் ஐயோ இப்படியான அன்பு என்னிடத்தில் இல்லையே என்று ஏங்கி இருக்கிறார்கள். ஏன் மாணிக்கவாசக பெருமான் கோத்தும்பி பதிகத்திலே சொல்லுவார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்தென்னை வாவென்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பின்னு சொல்லுவாரே, அப்படி மிரண்டு சொன்ன அதே மாதிரி பட்டினத்தார் சொல்லுவார், வாளால் மகவரிந்து ஊட்டவல்லே நல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லேன் தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேன் நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தை அப்பருக்கேன்னு சொன்னாரே. அப்படி மிரண்டு மிரண்டு எப்படி கண்ணப்பனுடைய அன்பினை பார்த்தவர்கள் மிரண்டு எழுதினார்களோ அதுபோல இங்கே குகனை ஒவ்வொருவரும் எப்படி அவனுடைய அன்பை புரிந்து கொள்கிறார்கள் அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்குது. இலக்குவனுடைய புரிதல் தான் முதல். ராமனுக்கு கூட பெருமாள் என்கின்ற பெயர் இல்லை. ராமாயணத்தில் 2 பேருக்குத்தான் பெருமாள் என்கின்ற பெயர். இலக்குவன் இளைய பெருமாளாகவும் குகன் குக பெருமாளாகவும் இங்கே போற்றப்படுகிறார்கள். இவன்தான் ராமன் என்று நினைத்து கொண்டு அவன் சொல்லுகின்றான், தேவனின் கலல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்று பதிவு செய்கின்றான். ராமனிடத்திலே போய் குகன் வந்திருக்கிறான் என்கின்ற செய்தியை இலக்குவன் சொல்லுகின்றான். நீங்க யோசிச்சு பாருங்க, முதல் அறிமுகத்திலேயே குகனை மிகச் சரியாக இலக்குவன் புரிந்து கொண்டிருக்கின்றான். அந்த சகோதரத்துவத்தை அழகாக புரிந்து கொண்டிருக்கின்றான். அவன் சொல்றான், ராமன் இடத்துல யார் பார்க்க வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது சொல்றான், உள்ளம் தூயவன் தாயின் நல்லான் என்று சொல்லுகின்றான். தாயை போன்றவன் என்று கூட சொல்லவில்லை, தாயினும் நல்லான். இந்த இடத்துல ஏன் தாயினும் நல்லான்னு சொல்றான்? இது வரைக்கும் பார்த்ததில்லை, பேசினதில்லை, இப்பதாங்க பார்க்கறான். யார் தாயினும் நல்லானாக இருக்க முடியும்? மாணிக்கவாசக பெருமாள் சொல்லுகின்றார், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்துன்னு சொல்றாரு. அம்மாவை விட உயர்ந்தது யார் என்றால் இறைவனினுடைய அன்புன்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல குகனை இறைவன் நிலையில் வைத்து பார்க்கிறானே இலக்குவன், எப்பேற்பட்ட விஷயம்! இலக்குவன் குகனை அப்படியே இறைவன் நிலையில் வைத்து பார்க்கின்றான். அதனால்தான் தாயினும் நல்லான் என்று சொல்கின்றான். இந்த இடத்துல நம்ம ஒரு வார்த்தை கூட மாத்தி போட முடியாது. வைரமுத்து சொல்லுவாரு, விருத்தத்தில் விருந்து வைத்த வீரார்ந்த புலவா உந்தன் அருத்தத்தை அறிந்து கொள்ள ஆண்டுகள் 100 வேண்டும், திருத்தத்தை செய்து பார்க்க சிறிதேனும் இடம் கொடாத வருத்தத்தை எமக்கு வைத்தாய் என்று பதிவு செய்வார். நம்ம திருத்தவே முடியாது. தாயினும் நல்லான் என்று எப்படி சொல்லி இருக்கின்றான் என்று பார்க்கின்ற பொழுது இன்னும் நம்முடைய மூளையின் ஒவ்வொரு அணுக்களும் அப்படியே பூத்து போகின்றன. நீங்கள் தோழனே நன்றி தோழனே அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நீங்க தோழனேன்னு சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை, அந்த தெம்பு தருகின்ற வார்த்தை போதும் என்று சொன்னாரே, இங்க தம்பியாகவே ஏற்றுக்கொண்டால் அது எப்பேற்பட்ட ஒரு பெருமை என்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்க வேண்டி இருக்கின்றது. அது போல குகனினுடைய போர் ஆற்றலையும் பேராற்றலையும் இங்கே பரதன் பார்க்கின்றான். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ என்கின்ற பாடலிலே அவன் சொல்லுவான், தோழமை என்றவன் சொல்லிய சொல் ஒரு சொல்லென்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ என்று அந்த தோழமைக்கான ஒரு அடையாளமாக வரையறையாக அவன் வாழ்ந்தான் என்பது மிகச்சிறந்த ஒரு செய்தி. நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். பேசுவதற்கு நிறைய வேண்டும், பேச வேண்டும் என்கிற ஆசை இருக்கின்றது. சொல் சொல் என்கின்றது இந்த மனசு, செல் செல் என்கிறது அங்கே மணி. ஆனாலும் நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். மகிழ்ச்சியிலும் அதிர்ச்சியிலும் கூட கோசலை மதிநுட்பம் உடையவளாக தான் இருந்தாள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு அவனுடைய செய்தி எந்த இடத்திலே வருகிறது என்று சொன்னால், படகிலே போகின்ற பொழுது கோசலையை பார்த்து இவர் யார் என்று கேட்பான் குகன். அவன் சொல்லுவான், ராமனை பெற்ற தாய் என்னை பெற்றதால் ராமனை பிரிந்திருக்கிறாள் என்று சொல்லுவான். அப்ப இவன் அழுவான், ஏயா இப்படி அழுகிறான் அப்படின்னு பார்த்தா, அம்மா இந்த ராமனை நான் ஒரே ஒரு முறைதான் பார்த்தேன், ஒரு முறை பார்த்த என்னாலேயே பிரிஞ்சிருக்க முடியலையே, 10 மாதம் அவனை சுமந்து பெற்றெடுத்து வளர்த்த உன்னால் எப்படி பிரிந்திருக்க முடியும் என்று அவளுடைய நிலையில் இருந்து தன்னை பார்க்கின்றான். அழுவான். அப்ப இவன் அழறானே, இவன் யாருன்னு கேட்பா கோசலை. சொல்லுவான், அண்ணன் இந்த செய்தியை என்னுடைய வரிகளிலே சொல்லிதானே முடிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றேன். அவன் சொல்லுவான், அம்மா இவன் குகன் ராமனுக்கு தோழன், எங்கள் எல்லோருக்கும் மூத்தவன் என்று சொன்னபோது அப்போதுதான் சொல்லுவாள், நீங்கள் 5 பேரும் ஒன்றாக இருந்து இந்த நாட்டை ஆட்சி செய்யுங்கள், நைவீர் அலீர் மைந்தீர்
இத்தனை வரைக்கும் இவ்வளோ காலம் இருந்த துன்பம் எல்லாம் போகட்டும். நைவீர் அலீர் மைந்தீர் இனித்துயரால் நாடு இறந்து காடு நோக்கி மெய்வீரர் பெயர்ந்ததுவும் நல்லதாக போனது என்று வா, நலம் ஆயிற்றும்பா. இதனால தான் நான் உனக்கு ஒரு நல்ல மகன் எனக்கு கிடைத்தான், உனக்கு ஒரு நல்ல சகோதரன் கிடைத்தான்னு. நாட்டை விட்டு காட்டுக்கு போனது நல்லதுன்னு சொல்றா பாருங்க. எத்தனை பேர் அழுதார்கள். ஐயா சொன்னாங்க அந்த பாட்டை, நான் காட்டுக்கு கூடவே வரேன்னு சொல்லி. ராமன் இருக்கின்ற இடம்தான் அயோத்தி என்று ஊரே அழுதது. பூனை வந்தது, கிளி வந்தது, மைனா வந்தது, ஏன் கருவில் இருக்கின்ற குழந்தை கூட அழுதது என்று பதிவு செய்கின்றான் கம்பன் என்று சொல்லுகின்ற பொழுது. அவன் சொல்லுகின்றான், மெய்வீரர் பெயர்ந்ததுவும் நலமாயிற்று ஆமன்றே விலங்கள் தின்தோள் கைவீர களிரானைய காலை இவன் தன்னோடு கலந்து நீவீர் ஐவீரும் ஒரு வீராய். இந்த நீங்கள் 5 பேரும் ஒருவராக இருந்து உடல் 5ஆக இருந்தாலும் உயிர் ஒன்றாக இருந்து இந்த நாட்டை ஆளுங்கள் என்று சொன்னாலே இந்த புதையல் எப்பேற்பட்டது. இது நமக்கு அத்தனை பேருக்கும் காலங்காலமாக ஒவ்வொரு தலைமுறைக்கும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாக கம்பனின் புதையலில் நான் கண்டிருக்கிறேன் என்பதை உங்களோடு பரிமாறிக்கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதையும் சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பேசி சபையை நிமிரச் செய்திருக்கிறார். பேச்சாளராக நான் அதை அனுமானித்தபடி உட்கார்ந்திருந்தேன். பேச்சில் எதை முதல்ல சொல்லணுமோ அதை உடனே சொல்லிடணும். ஏனென்றால் காலம் அதற்கு பிறகு நமக்கு உதவி செய்யாது. இதை சொல்லி இருக்கலாமோ, இன்னும் சிறப்பாக பேசி இருக்கலாமோ, அவ்வளவு தயார் செய்தோமே என்கின்ற குறை நம்மை சேரும். ரொம்ப அழகாக அவர் அந்த சொல்லை ஆண்டிருக்கிறார். 5 பேர், மொத்தமே 4 குழந்தைகள். அதுலேயும் ஒரு குழந்தைக்கு தாய் தான் கோசலை. இந்த தாய்மை என்கின்ற சொல் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வித்தியாசமான உணர்வுகளை கொண்டது. தன்னுடைய பிள்ளைக்கு தான் எல்லாம் வர வேண்டும் என்கின்ற கோபத்திலே அடுத்த குழந்தைக்கு துரோகம் செய்தவள் கைகேயி என்று சொல்வார்கள். தன்னுடைய 2 குழந்தைகளையும் தன் கணவனுடைய மற்ற 2 மனைவிற்கு பிறந்த குழந்தைகளுக்காகவே சமர்ப்பித்தவள் சுமித்திரை என்று சொல்வார்கள். அவன் வந்தா வா, இல்ல முன்ன முடி, இது சுமித்திரை. கைகேயி ஆழிசூழ் உலகமெல்லாம் வரதனையாள நீ போ என்று அடுத்த குழந்தையை துரத்தியவள். எல்லாமே தாய்மார்கள் தான். கம்பனை வாசித்தவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அவர் சாகும் போது சொல்றாங்க, இன்னும் ஒன்று உரைப்பது என்றேல் அண்ணன் தம்பிகள்ல அவன் என்ன சொல்றாங்க, உன் தம்பி ராமா அவன் சூப்பர், உன்ன மாதிரி ஒரு அண்ணன், நான் நல்ல அண்ணன் இல்லை. உணர்ந்துட்டான்ல, நான் நல்ல அண்ணன் இல்லை, என் தம்பி மோசமான அண்ணனுக்கு தம்பியா போயிட்டான். நான் எப்பவுமே பார்க்குறேன், அந்த லக்ஷ்மணனுக்கு ஒரு திமிர் இருக்குடா. என் அண்ணன் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு திமிர் இருக்கு. என்னைக்காவது அந்த திமிரில் என் தம்பியை பார்த்து போடா அண்ணனை கொன்னவனே அப்படின்னு சொல்லாம பார்த்துக்கிறியா? இன்னும் ஒன்று உரைப்பது என்றேல் எம்பியை உம்பிமார்கள் தம்முனை கொல்வித்தான் எனில் தடுத்தி தக்கோய் முன்முனை மொழிந்தா என்றே இவன் பிழை பொறுப்பதையா என்று சொல்லி இறந்தவன் வாலி. சகோதரத்துவத்தை முன்னிறுத்தியது ராமாயணம். அந்த சகோதரத்தை முன்னிறுத்திய வார்த்தைகளை முதலில் ஒரு பெண்ணின் வாயிலாக அங்கீகரித்தவன் கம்பன். பிரகலாதன் கடவுளை சொல்றாங்க, தன்னுள்ளே உலகங்கள் எவையும் தந்து அவை தன்னுள்ளே நின்று தான் அவற்றுள் தங்குவான். பின் இளன் முன் இளன் ஒருவன் பேர்கிலன். நீங்க கம்பராமாயணத்தை நல்லா படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான் சாமி அதான் சாமின்னு நிறைய சாமி கிட்டலாம் போகவே மாட்டீங்க. எல்லா சாமியும் ஒரு சாமி தான், இந்த ஒன்றுக்குள் தான் எல்லாம் அடக்கம் என்பதை திரும்ப 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 சொல்லுதுங்க ராமாயணம். இந்த ஆய்வை, அழுத்தமான ஆய்வை கம்பன் முன்வைக்கிறான். சொல்றான் பாருங்க, பேரிலன். அவனுக்கு என்ன பேர் அப்படின்னா, அவனுக்கு பேர்கிலன். தொல்நிலை ஒருவரால் துணியர் பாலதோ. அந்த நிலையில் பிரகலாதனாக நின்று பேசுகின்ற கம்பனுக்கு நிகர் அவன் சொற்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இது கம்பனுக்குரிய சொற்களாகவே எனக்கு தெரிகிறது. நாம் கம்பனை அப்படி சொல்லலாம். அவன் ஒரு சொல்லுக்கு மேல இன்னொரு சொல். எதுக்குங்க அவனை கவி சக்கரவர்த்தின்னு சொல்றோம்? பாரதி கூட மகாகவிதான்.
அவனை புகழுறோம் தான். வான்மறை வள்ளுவம் அது தெய்வ வள்ளுவன், அவன் தெய்வம். அது இங்க இங்க இந்த கேட்டகரியில் வரமாட்டார் அவர். அவர் அவுட்ஸ்டாண்டிங். கவிக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தார் கம்பன் தாங்க. உமர் கய்யாம் பாடல்களை மொழிபெயர்த்தவர் கூட a verse in hand, a wine in glass அப்படின்னு எழுதினார். அதை மொழிபெயர்க்கிறவன் வெயிலுக்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கலசம் நிறைய மது உண்டுன்னு சொல்லிட்டு கையில் கம்பன் கவி உண்டு நான் பாருங்க. கவிதையே கம்பன் கவிதை. எனக்கு யோசிக்கிறேன்னா, இது ஒருத்தங்களுடைய உதவி இல்லாமல் நம்மளால் வாசிக்க முடியாதுங்கிற நிலை வந்துருச்சுன்னா அதை விட பெரிய சோகம் வேற இல்லைங்க. படிச்சா புரியணும். அதுக்கு ஒரே ஒரு தமிழாசிரியரா சொன்னேன், ஒரே ஒரு பயிற்சி என்னன்னா, டெய்லி படிக்கணும், அவ்வளவுதான். 100 முறை இல்லை, எவ்வளவு முறை படிச்சாலும் புரிஞ்சிருவாங்க. நமக்கு தமிழ் தானே. படிக்க 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 தெரிந்து போகும். நான் ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். எனக்கு எப்பொழுதும் பிரம்மாண்டம் பிடிக்குங்க. பெருசு பிடிக்கும். பாரதி கூட பெரிதினும் பெரிது கேள்னா, உலகத்திலே பெருசு பெரிய விஷயம் எது? பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன், திருமால் அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள்ளடக்கம், சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமன், புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம், அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் ஈசன் உள்ளடக்கம், ஈசன் தொண்டருள்ளடக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டும். கடைசியா வந்து நிக்கிற இடம் ரொம்ப பெருசு. இந்த மனசு ரொம்ப பெருசுங்க. தொண்டு உள்ளம் ரொம்ப பெருசு. நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்ல, இந்த சேருக்கு செலவாகுங்க, இந்த ஃபேனுக்கு செலவாகும். காலையிலேருந்து நேற்றுலேருந்து பேச்சை கேட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, இந்த பேச்சாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வைக்கிறதுக்கு செலவாகும். அதுக்கு மட்டும் சிரிக்கிறார் பாருங்க. அது வரைக்கும் சத்தம் கேட்டுச்சா? இதையெல்லாம் செய்யறாங்கல்ல, இந்த தொண்டு இருக்குல்ல, அது ரொம்ப பெருசுங்க. பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சமீபத்தில் மொழி எனும் சிறகு என்று சென்னை கம்பன் கழகத்தில் பேசுகின்ற பொழுது இது சொன்ன. எனக்கு சாய்ரா பானுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பா, அவ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள. ஒரு நாள் சாய்ரா பானு என்கிட்ட கேட்டா, என்ன உனக்கு பிடிக்குமா சுல்தானா? பிடிக்கும்னு சொன்னேன். எவ்வளோன்னு கேட்டாங்க. எவ்வளோங்க சொல்றது? ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ சொல்றது? நீங்கள் எவ்வளோ சொல்வீங்க? ரொம்ப பிடிக்கும். ஓகே, எவ்வளோ பிடிக்கும்? அதான் ரொம்ப எவ்வளோ பிடிக்கும்? நான் இப்படி சொன்னேன் பாருங்களேன். 3 நாளுக்கு அப்புறமா சொல்றேன், அவ்வளோ பிடிக்கும். குழந்தை மொழிதான். இதை கம்பன் எழுதினான். பிரம்மாண்டத்தை சொல்லும் பொழுது, பெரியதை சொல்லும் பொழுது கம்பன் சொல்லுகிறான், யாரா இவன் என்று ராமன் பார்த்து கேட்டான் கும்பனை. கும்பன் பற்றி அனுமனிடத்தில் விசாரிக்கின்ற பொழுது ராமன் மூலமாக கம்பன் சொன்ன வரிகளைத்தான் 5 வயதில் சுல்தானா சொன்னாள். தோளோடு தோள் தொடர்ந்து நோக்கின் நாள் பல செல்லுமாம். என்ன பிரம்மாண்டங்க அது! இந்த தோளட்டு அந்த தோளை பார்க்கறதுக்கு பல நாள் ஆகும்டா. பெரியவன். ஒரு பாட்டு படிச்சங்க, இரணியனை பற்றி எழுதுகிறான் கம்பன். அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த பிரம்மாண்டம் தான் கம்பன். இந்த புதையல் எல்லாம் அந்த பிரம்மாண்டத்தின் தெரிப்பு. குளிக்க போறான் இரணியன். குளிக்கணும். அவன் எதுக்காக? அவனை கொல்றதுக்கு மேலிருந்து வந்தான். சாமியை இறங்குச்சு இல்ல, இங்கிட்டும் அங்கிட்டும் இல்ல, வாசல்ல பிடிச்சது இல்ல, உள்ளேயும் வெளியேயும் இல்லாம, மண்ணிலையும் தரையிலையும் இல்லாம, வானத்திலையும் இல்லாம, நடுவுல பிடிச்சது இல்ல, எங்கிருந்து இல்லாம தூண்ல இருந்து வந்துச்சு இல்ல. இத்தனை விஷயம் பண்ணி அவனை கொல்ல வேண்டியதா இருந்தது. அவ்வளவு பவர்ஃபுல். நாசம் வந்துட்ட காலை நல்லதொரு பகையை பெற்றேன்னு ராவணன் சொல்றான்னா என்ன அர்த்தம்? யாரோட போட்டி போட்டான் அவன்? அவன் எவ்வளவு பெரியவன். போற வரவங்களை, சின்ன பசங்களை தலை கூட்டிட்டு போறது இல்ல, விஷயத்த அப்படி நிக்கிறவன். அந்த விஷயத்தை அவன் பண்றானா, அந்த இரணியன் எவ்வளவு பெருசா இருக்கணுங்க. அந்த பெருசா சொன்னா மாதிரி எனக்கு அவ்வளவுதான் பிடிக்கும். எனக்கு இந்த கான்செப்ட்குள்ள நான் போறதுக்கு அது பெரிய பேச்சு. அது கான்செப்ட்குள்ள போல அவன் சொல்றான்,
ஆழம் காணுதற்கு அறியவாய் அகன்ற பேர் ஆழி ஏழும் தன் இரு தாள் அளவு கடந்து ஏறும் பண்டல் தென்திரை ஆற்று நீள் சில என மறுவான் கொண்டல் கொண்ட நீர் குளிப்பு இல என அவை குடையான் பண்டை தென்திரை பறவை நீர் உவர் எனப்படியான் அண்டத்தை பொதித்து அப்புறத்து அப்பினால் ஆகும். முடிஞ்சு போச்சு. ரொம்ப பெரியவனா இருந்தானா. எவ்வளோடா பெரியவன் அவன்? 2 கால் கணுக்கால் இருக்குல்ல, கால் அப்படி வச்சானா 7 கடல்லையும் கணுக்கால் அளவுக்கு தான் தண்ணி நிறையுமா. அவ்வளோ பிரம்மாண்டம். அவன் எங்கிருந்து ஆத்துல குளிக்கிறது? சின்ன துணுண்டு ஆத்து தண்ணி, அதனால அதில் குளிக்கலையாம். கடல் தண்ணியே இல்லை. என்ன பண்ணானா, புத்திலேயே இல்லைங்க அது. அந்த சொல்லு நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். இப்படி பெருசா ஒருத்தனால யோசிக்க முடியுமா? அது கம்பனால தான் யோசிக்க முடியும். என்ன பண்ணானா, நேர கிளம்புனானா, 7 வானத்தையும் பார்த்தானா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் அந்த மேல இருக்கிற பேரண்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பிரிச்சானா. அதுக்கு மேல ஒரு தண்ணி இருந்துச்சுன்னா அதுல போய் குளிச்சானா. பேரண்டத்தின் பெருவெளியை கிழித்தால் தண்ணீர் வரும் என்று இரணியன் வதை படலத்தில் கம்பன் சொன்னான். நான் யோசித்து பார்க்கிறேன், இறைவன் எங்கே இருக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது தெரியுமா? 7 நாட்கள் உலகத்தை படைத்து முடித்ததற்கு பிறகு பேரண்டங்கள் கடந்து தண்ணீருக்கு நடுவில் கடவுள் ஓய்வெடுத்துக் கொண்டார் என்று பைபிள் எழுதுகிறது. குர்ஆன் என்ன சொல்கிறது தெரியுமா? ஹர்ஷ் குர்ஸ். குர்ஸ் என்றால் சிம்மாசனம், ஹர்ஷ் என்றால் தண்ணீரின் பெருவெளி. அந்த தண்ணீரின் பெருவெளியில் தான் ஒரு ஆசனத்தில் இறைவன் இருப்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி பார்த்தா பேரெண்ணங்களை கிழிச்சுக்கிட்டு கடவுள் வதியக்கூடிய அந்த தண்ணிக்குள்ள போய் குளிச்சு எடுத்தான்னா இவனை கொல்றதுக்கு அவன் இறங்கினான் கீழே. இப்படி பேசக்கூடியவன் கம்பன், இப்படி யோசிக்க கூடியவன் கம்பன். அந்த கம்பனுடைய அந்த பெருவெளியில் எம்மை நீந்த விட்டு அதிலிருந்து சில புதையல் முத்துக்களை எடுத்து உங்கள் முன்னால் அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெண்களாகிய எங்களுக்கு நல்கி அதற்கு மகளிர் அரங்கம் என்றும் பெயர் வைத்து மகிழ்ந்த சேலம் கம்பன் கழகத்தாருக்கு என்னுடைய அணியின் சார்பாக நான் நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 45 ஆண்டுகளுக்கு முன்பு நீதியரசர் மு. இஸ்மாயில் அவர்கள் துவக்கி வைத்த சேலம் கம்பன் கழகத்தில் 46ஆம் ஆண்டில் சகோதரியார் பர்வீன் சுல்தானா அவர்கள் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். நிறைந்த நன்றி, பாராட்டுக்கள், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். உடன் சகோதரிகளும் நீங்க நினைவுகளோடு இந்த மகளிர் அரங்கத்தை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைந்த நன்றியினை சேலம் கம்பன் கழகம் பாராட்டுகிறது. மாலை 5 மணிக்கு சென்னை டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரியுடைய டீன் திருமதி சுதா சேஷன் அவருடைய எழிலுரையோடு மாலை நிகழ்வு சரியாக 5 மணிக்கு துவங்கும். அனைவரும் வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு காலை நிகழ்ச்சிகளை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.